2007 கேள்வி எடுத்தது நான் தான். விஜய் பதில் சொன்னார் என்கிட்ட. அதே கேள்வி இப்ப திருப்பி கேட்கிறேன். விஜய் டிவில நீங்க யூடியூப்ல எடுத்து பாருங்க. விஜய் டிவில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாட்டில இருந்து ஒரு 50 விஜய் ரசிகர்களை தேர்ந்தெடுத்தாங்க. 50 பேர் போய் நின்னோம். அதுல நானும் வருவேன். அந்த இடத்துல நான் விஜய்கிட்ட கேட்ட கேள்வி, 2007 கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு விஜய் ரசிகனா நான் இல்ல, யாரோ தமிழ்நாட்டிற்கு ஒரு விஜய் ரசிகன் ஒரு சிறந்த கதையை எடுத்து வைத்து சரியா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அவரை இயக்குனர் ஆவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டேன். முன் அனுபவம் எதுவுமே இல்லாம உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற இந்த இளைஞர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ். இல்ல அது கரெக்டா கதை இதெல்லாம் பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். பட் அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்காகவாது கொஞ்சம் அனுபவம். முன்னனுபவம் இல்லாம எப்படி பாஸ்? அதெல்லாம் வாய்ப்பில்லை பாஸ். எது அப்படியே சொல்லியிருக்காரு, யூடியூப்ல இருக்கு பாருங்க. முன்னனுபவம் இல்லாம எப்படி பாஸ்? அதெல்லாம் வாய்ப்பில்லை பாஸ் அப்படின்னார். 2007 ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு மினிமம் 20 கோடி தான் விஜய் படமே. இப்ப இவங்க சொல்ற 200 கோடியை விட்டுட்டு வராருல, அந்த கதைக்கு 2வது வருவோம். அப்ப வெறும் 20 கோடி தான். 20 கோடி திரைப்படம் எடுப்பதற்கு உங்க ரசிகனா இருந்தாலும் பரவாயில்ல, முன் அனுபவம் வேணும்னு சொன்ன விஜய் அவர்களே, 10 கோடி மக்கள் நல்லது என்னது கெட்டது என்று இந்த அரசியலுக்கு முன்னணுமே இல்லாம 50 வயசு வரைக்கும் நடிச்சுட்டு நேரம் வந்த உடனே பொத்துக்கிட்டு முதலமைச்சர் ஆகன்னா எப்படி பாஸ்? இப்ப நாங்க கேட்கிறோம், முன்னணுவம் வேணும்ல பாஸ்? வேணும்ல. எப்படி நீங்களும் அப்ப ஸ்ட்ரெயிட்டா மாப்பிள்ளையத்தான் வருவீங்களா? அக்கா புருஷன் கேரக்டர் அப்படி எல்லாம் வரமாட்டீங்களா? வந்தா ஹீரோ அப்படிதான் சரியா இருக்குமா? இதுல சினிமாவா?